இன்றைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் நான் ஆரம்பித்த அந்த இதுதான் சோல் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி, ஆவி ஆத்மா சரீரம். அதுதான் இன்னைக்கு லாஸ்ட் வீக் நான் பேசும்போது ஹியூமன் ஸ்பிரிட், அதாவது மனிதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த ஆவி, அதை குறித்து நான் பேசினேன். வி ஆல் ஹேவ் அ ஸ்பிரிட். அதான் நம்மளை குறித்து சொல்லும்போது வி ஆர் நாட் ஜஸ்ட் சோல், வி ஆர் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். அந்த நீங்கள் இன்றைக்குள்ள மெசேஜ் புரியணும்னா லாஸ்ட் வீக் மெசேஜும் கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா கேட்டு அந்த நோட்ஸும் அனுப்பியிருக்கேன். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்றைக்குரியது கொஞ்சம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் பி பெட்டர் லாஸ்ட் வீக். ஸோ இன்றைக்குள்ளதை நான் அப்படி ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டு நம்ம பார்ப்போம். முதலாவது திரும்பவும் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். த ஸ்பிரிட், ஆவி என்பது, ஆத்மா என்பது, சரீரம் என்பது. நம்ம ஆண்டவர் நம்மளை ஃபிசிக்கலாக அந்த கிளேயில் ஒரு உருவம் செய்கிறாரு, அதுதான் பாடி. அதுக்குள்ளே அவருடைய ஆவியை ஊதுறாரு, அதுதான் ஸ்பிரிட், அவருடைய ஸ்பிரிட் கொடுக்குறாரு. இது ரெண்டும் சேரும்போது மனிதன் ஒரு ஆத்மாவாக ஆகிறான், ஜீவ ஆத்மாவாக ஆகிறான். ஹி பிகம்ஸ் அ சோல். அப்போ தான் சோல்ன்றது வருது. அப்போ தான் அவனுக்கு இந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் யார், செல்ஃப், உங்களை கொடுத்த எல்லாமே அதில் வருது. மைண்ட் வருது, உங்களுடைய டிசிஷன் மேக்கிங் வருது, எல்லாமே அதில் தான் அங்கேருந்து வர ஆரம்பிக்குது. ஸோ சோல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இட் இஸ் த வேர் வி, நான் அதை ஷேர் பண்ணுறேன். தெரியுதா இது இப்போ? ஓகே. சோல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது சோல் இஸ் த சீட் ஆஃப் மேன்ஸ் பவர். புரியுதா? சோல், ஆத்மான்றது ஒரு மனிதனுடைய, அவனுடைய சிங்காசனம். அவனுடைய இந்த சோல்ன்றது என்ன பண்ணுன்னா, இந்த சோல்ன்றது இட்ஸ் செல்ஃப் கான்ஷியஸ். இட் ஆல்வேஸ் டாக்ஸ் அபவுட் இட் செல்ஃப் கான்ஷியஸ். அதாவது மனுஷன் அது ஆதாம் பாவம் செய்து ஒழுகுவதற்கு முன்பாக, பிஃபோர் த ஃபால், நீங்கள் மனிதனுடைய ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி எப்படி இருந்திருக்குன்னா, அவனுடைய ஆவி தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் டெய்லி பேசிஸில் ஆண்டவர் அவரோடு பேசி கொண்டிருக்கிறார். ஸோ ஃபிசிக்கலாக வந்தாலுமே அந்த ஸ்பிரிட் கனெக்ஷன் இருக்கு. அவருக்கும் ஆதாமுக்கும் தேவனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஸ்பிரிட்டில் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவனுடைய ஆவி முற்றிலுமாக அலைவ், இட் வாஸ் அலைவ் இன் காட், முற்றிலுமாக அலைவாக இருந்துச்சு. ஆண்டவர் அவனோடு தினமும் பேசி கொண்டிருந்தார். ஸோ காட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் தோஸ் ஹூ வர்ஷிப் ஹிம் இன் ஸ்பிரிட் ஆர் அவரோட கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பிரிட்டில் தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். த ஸ்பிரிட் தட் கனெக்ட்ஸ் அஸ் டு காட், ஆவி தான் நம்மளை ஆண்டவரோடு இணைக்கிறது. ஸோ அந்த டைமில் எப்படி இருந்திருக்குன்னா, ஸ்பிரிட் வாஸ் பேசிக்கலி கண்ட்ரோலிங் த சோல். ஸ்பிரிட், ஆவி தான் சோலை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ அதனால தான் தேவர் ஏபிள் டு கம்யூனிகேட் வித் காட். ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவருக்கு ஏற்ற அந்த வாழ்க்கையை அவங்களால வாழ்ந்து கொண்டு இருக்க முடியுது, ஆதாம் ஏவாளும். ஸோ இதுதான் நீங்கள் பிஃபோர் த ஃபால், மனிதன் விழுவதற்கு முன்பாக அவனுடைய ஆவி தேவனோடு இருக்கிறது, தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறது, தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறது, தேவனுக்கும் அவங்களோடு உறவாடுவதற்கு ஒரு விதமான தடையும் இல்லாங்க. there is nothing in between because their spirit was in connection with the God spirit. தேவனோடு அங்கே உறவாடி கண்டு அவரும் வராரு, இவங்களும் பேசுகிறாங்க. இட்ஸ் அ வெரி ஃப்ரீ ஃப்ளோயிங் திங். எதுவுமே அங்கே இல்லை. த ஸ்பிரிட் வாஸ் இன் கண்ட்ரோல். அங்கே தான் ஆவி எல்லாவற்றிற்கும் அங்கே கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனாலும் சோல், இந்த செல்ஃப் அப்படின்றது அங்கே ஒரு போராட்டத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் ஆவி தான் அங்கே டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அங்கே அந்த டைமில் த ஸ்பிரிட் வாஸ் டாமினேட்டிங். ஆஃப்டர் த ஃபால், மனிதன் விழுந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே ஆயிடுச்சுன்னா, எப்போ அதுக்கு எப்படி சோல் டு கண்ட்ரோல் ஆஃப் எப்படி அங்கே விழுறாங்கன்றீங்க பார்க்கும்போது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது நல்லா இருக்கு, நான் பார்க்குறேன், எனக்கு இது நல்லா இருக்கு, ஸோ நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே நான், சோல், செல்ஃப் அப்படின்றது அங்கே டாமினேட் பண்ணிடுது. ஸோ விழுந்ததுக்கு அப்புறம் இட் இஸ் த ஸ்பிரிட் தட் ஸ்டார்ட்ஸ் டு டாமினேட் திஸ். அதாவது சோல், ஆத்மா ஆவியை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருது. த சோல் பிகம்ஸ் த மாஸ்டர் ஆஃப் த ஸ்பிரிட். அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, மனிதருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆவி உள்ளே இருந்தாலும் இந்த ஆவி ஆண்டவரோடு உறவாடுகிற நிலைமையில இல்லை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பிளவு ஏற்படுது. அந்த பிளவு எதனால் வருதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் வருகிற அந்த பிளவு, த டிஸ்டன்ஸ் தட் கம்ஸ், எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நவ் த சோல் இஸ் டாமினேட்டிங்.
செல்ஃப் டாமினேட்டிங். ஸ்பிரிட் அங்கே இல்லை, ஸ்பிரிட் டாமினேட் ஆகலை. ஸ்பிரிட் இருக்குது, ஆனால் ஸ்பிரிட் ஆவி வந்து இட் வாஸ் நாட் டூயிங் எனி திங் பிகாஸ் த சோல் நான் எனக்குரியது நான்றது அந்த வந்துருச்சு. அதை தான் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆதாமும் ஏவலாம், நம்ம ஆதாம் ஏவலன்னு சொல்கிறதுக்கு நம்ம எல்லாருமே அதான். ஸோ ஸ்பிரிட் சோல் நான் என்கின்றது அங்கே வந்த உடனே, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, now the soul becomes more powerful than the spirit. So spirit ஆண்டவரோடு இருந்து அந்த விலகல் வந்த உடனே ஆவி என்பது வந்து it becomes subordinate to the soul. So spirit, நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன், spirit வந்து God conscious. It always connects you to God. It always wants to. அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு தாகம் இருக்கும், ஆண்டவர் யார், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவரோடு நம்ம பேசணுன்றது எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும் அது டீப்பாக இருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த அந்த ஆவியிலேருந்து வர்றதுதான். இந்த ஆவியை தான் நீங்கள் மிஸ்யூஸும் பண்ண முடியும். இதை தான் நான் லாஸ்ட் வீக் நிறைய எடுத்தேன், எப்படி அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம், ஹவு த ஸ்பிரிட் கேன் பி அப்யூஸ்ட். இதில் தான் நிறைய காரியங்களை மனிதர்கள் செய்கிறாங்க. எப்படி பாவம்ன்றது சோல்லையும் இருக்குது. அதனால அவர் சொல்லும்போது நம்ம லாஸ்ட் வீக் அந்த வசனத்தை வாசித்தோம், மே யுவர் ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி பி ஃபவுண்ட் பிளேம்லெஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மூணுலேயுமே கரப்ஷன் வரலாம், ஸ்பிரிட்லேயும் கரப்ஷன் வரலாம், சோல்லையும் வரலாம், பாடிலையும் வரலாம். ஸோ அதையும் இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீக் நம்ம எடுத்தோம். ஸோ இன்னைக்கு பாருங்க, செல்ஃப் கான்சியஸ் காட் கான்சியஸ் ஸ்பிரிட் ஆவி என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் அதுதான் நமக்கு நம்மளை வந்து ஆண்டவரோட உறவாடுவதற்கு, ஆண்டவரோட எல்லா காரியங்களும் செய்வதற்காக நமக்கு பயன்படுது. சோல் இஸ் செல்ஃப் கான்சியஸ், பாடி இஸ் வேர்ல்டு கான்சியஸ் அல்லது சென்சுவல் கான்சியஸ். இதனால புரிஞ்சுக்கோங்க, பாடி தான் நமக்கு இந்த உலகத்தோடு உள்ள சென்சஸ் நமக்கு உள்ளது. எல்லா சென்சஸையும் அதை கேட்கறது, பேசுறது, பார்க்கறது, எல்லாம் உணர்வது, ஃபீலிங்ஸ், இது எல்லாமே இட் ரிலேட்ஸ் டு த பாடி. ஸோ இப்படி தான் ஒரு மனுஷன் என்றால் இப்படி தான் இருக்கிறான். ஸோ சோல்ன்றது ஆத்மா என்பது என்னன்னா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிற்குது. ஒரு சைடில் ஸ்பிரிட் வாண்ட்ஸ் டு கம்யூனிகேட் வித் காட். ஒரு விதத்தில் வந்து அந்த ஆவி என்பது அதற்கும் இருக்கு, அந்த கம்யூனிகேட்ஸ் வித் காட். அதே நேரத்தில் பாடியும் என்ன பண்ணுதுன்னா, உலகத்துக்கு ஏற்றாற்போ அந்த இழுத்துட்டு இருக்கும். இது ரெண்டுக்கு நடுவில் சோல் இருக்கு. இப்போ சோல் வந்து எங்க டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாவம்னா என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் when the soul decides to please itself or the body, அதான் பாவமாகுது. அது வந்து சில நேரங்களில் அது சாதாரண காரியங்களா இருக்கலாம், சில நேரம் அது பாவமாக மாறிவிடும். ஸோ இதுதான், தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இந்த ஸ்பிரிட்டை குறித்து பாவங்களை வந்து லாஸ்ட் வீக் நான் தெளிவாக சொன்னேன். அதான் தியோட்ரானமியில் உபாகமத்தில் 18வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஸ்பிரிட் ரிலேட்டட் சின்ஸ். ஏன்னா அதனால தான் இதை வந்து ஆண்டவர் தெளிவாக சொன்னார், இதை செய்யவே கூடாது. நீங்கள் போகிற இடத்துல மேக் ஷுர் டிவினேஷன், சார்சரி, இன்டர்பிரட்டிங் ஓமன்ஸ், என்கேஜிங் இன் விட் கிராஃப்ட், அதாவது எல்லா ஸ்பிரிட் ரிலேட்டட், ஸ்பிரிட்டிசம், மீடியம், கிளார்வாயன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஆவியை அப்யூஸ் பண்ணி செத்தவங்க கூட பேசுறது, அல்லது வேறவங்கிட்ட அடுத்தவங்களுக்கு சீக்ரெட்ஸை புரிந்து கொள்வது, இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீக் நான் பேசுனது சொன்னேன். அந்த சவுல் வந்து சாமியல்கிட்ட பேசுனது வந்து இட் ஹேப்பன்ட், ஆக்சுவலி ஹேப்பன்ட். ஏன்னா அது பாசிபிள். இஸ் இட் பாசிபிள் டு ஸ்பீக் வித் த டெட்? இட்ஸ் பாசிபிள் டு ஸ்பீக் கன்சல்ட் த டெட். அதனால தான் இங்கே அந்த ஆண்டவர் அதை ஒரு பாவமாகவே கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த காரியங்களெல்லாம் ஸ்பிரிட் ரிலேட்டட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாவத்தில் இருந்துட்டு வெளியே வருபவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போராட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிரிட். ஆவியில் அவங்க பிடிக்கப்படுகிறாங்க, ஆவியில் அங்கே த ஸ்பிரிட் கெட்ஸ் டேமேஜ்டு தேர். ஸோ இதை குறித்து லாஸ்ட் வீக் நம்ம நிறைய பார்த்தோம், நான் சொன்னேன் நிறைய காரியங்களை. ஸோ ஸ்பிரிட் ரிலேட்டட் திங்ஸ்லேருந்து, அதுவும் ஐடல் ஒர்ஷிப்லேருந்து வெளியே வர்றவங்களுக்கு அவங்களுடைய போராட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது இட்ஸ் ரிலேட்டட் டு த ஸ்பிரிட். புரியுதா? ஸோ ஸ்பிரிட் ரிலேட்டட் திங்ஸ். அடுத்தது சோல் எப்படின்னா, சோல் வந்து இட் நார்மலி ப்ளீஸஸ் செல்ஃப். ஸோ செல்ஃப் ப்ளீஸிங்கிறது வந்து தப்பு கிடையாது. பட் அந்த செல்ஃப் ப்ளீஸிங் வந்து ஒரு லைனை கிராஸ் பண்ணும்போது அது பாவமாக மாறுது. அது நமக்கு நல்லாவே தெரியும். சென்சுவல் சின்ஸ் எல்லாமே. பாடியிலி சின் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதான் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் பால் எழுது மாதிரி இட்ஸ் ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப தெளிவாக இருக்குது, செக்ஷுவல் இம்மாரலிட்டி. ஸோ அதை நீங்கள் செய்யும்போது இட்ஸ் அகேன்ஸ்ட் யுவர் ஓன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பாடியை கரெக்ட் பண்ணுற இன்னும் நிறைய சென்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங் இருக்குது, ட்ரிங்கிங் இருக்குது, இன்னும் அதே காரியங்கள் இருக்குது. இது வந்து ஒரு விதத்தில் சென்சுவல்னு எடுத்தாலுமே அல்டிமேட்டாக அது வந்து பாடியை கரப்ட் பண்ணுது. இட் கரப்ட்ஸ் த பாடி. ஸோ பாடிலி சின்ஸ்.
ஸோ இதை மூணையும் நம்ம ஒரு ப்ரீஃபாக எடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு நம்மளுடைய புரிந்து கொள்வதற்கு. நான் அப்போ லாஸ்ட் வீக் சொல்லும்போது சொன்னேன், ஸ்பிரிட் அப்படின்றது சொல்லும்போது, ஆவி அப்படின்னு சொல்லும்போது, ஆவியிலேருந்து 3 காரியங்களை நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு இந்த மனசாட்சி அப்படின்றது, கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது ஸ்பிரிட்டில் தான் இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும். அது எந்த மதத்தவரெல்லாம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இருக்கிறார் இல்லை அப்படின்றத பிலீவ் பண்ணுறவங்களும் எல்லாருக்கும் அந்த மனசாட்சி அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அது ஒரு காம்பனண்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னு சொல்கிறோம். அல்லது ஸ்பிரிட் இருக்கும்போது, ஸ்பிரிட் இருக்க எல்லாருக்குமே இருக்கும். அந்த கான்ஷியஸோடைய லெவல் வேறு வேறு இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாமே தவிர கான்ஷியன்ஸே இல்லாமல் அப்படின்றது யாருமே ரொம்ப சொல்லவே முடியாது. அதனால் கான்ஷியன்ஸ்ன்றது இட்ஸ் அ திங் ஆஃப் த ஸ்பிரிட். அதை அந்த மனசாட்சி என்பது அதான் நான் போட்டிருக்கேன், கேன் பி இன்ஃப்ளூயன்ஸ் பை போத் ஸ்பிரிட் அண்ட் சோல். இந்த மனசாட்சி எது வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சோலுக்கு ஏற்றாப்புல நம்ம மனசாட்சியை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க சிகரெட் ஸ்மோக்கிங் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, ஏன் கான்ஷியன்ஸ்க்கு தப்பாக படலன்னு சொல்லுவாங்க. அது எப்படி அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய சோல், அவங்களோட அறிவை பேஸ் பண்ணி அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பிரிட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கான்ஷியன்ஸை நீங்கள் ஷார்பன் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. ஸோ ரெண்டுக்குமே அங்கே இடம் இருக்கிறது. ஓகே, இதனுடைய இந்த வசனங்களை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். நான் இந்த டியோட்ரானமியில் ஒன்று உபாகமம் 2வது அதிகாரத்தை 30வது வசனத்தில் பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்யறாங்க இங்கே உபாகமம் 2:30 பட் ஷியோ கிங் ஆஃப் ஹெஷ்போர் ரெஃப்யூஸ் டு லெட் அஸ் பாஸ் த்ரூ. இஸ்ரேல் மக்களாக அந்த ராஜா அவனுடைய நாட்டின் வழியாக போக அனுமதிக்கல. ஃபார் த லார்ட் யுவர் காட், இங்கே லார்ட் யுவர் காட், ஆண்டவர் என்ன செய்யறாங்கன்னா, ஹி மேட் ஹிஸ் ஸ்பிரிட் ஸ்டபன் அப்படின்னு இருக்கும், அண்ட் இஸ் ஹார்ட் ஆப்ஸ்டினேட். நான் நல்லா சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்பிரிட்டை சோலையும் நீங்கள் புரியணும்னா, வேதத்தில் எங்கெல்லாம் இந்த ஸ்பிரிட்டையும் சோலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இருக்கும் நிறைய வசனங்கள். ஆனால் நம்ம அப்படியே சர்ன்னு வாசிச்சுட்டே போயிடுவோம். நான் நிறைய எக்ஸாம்பிள் தரேன் எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், ஸ்பிரிட் ஸ்டபன் அண்ட் இஸ் ஹார்ட் ஆப்ஸ்டினேட் இருக்கு. அதாவது அவனுடைய ஆவியை, தமிழில் வேற மாதிரி இருக்கு, மனதை கடினப்படுத்தி அவன் இருதயத்தை உரங்கொள்ள பண்ணினார்னு இருக்குது. பட் நீங்கள் இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். அது ஸ்பிரிட் ஸ்டபன் அண்ட் இஸ் ஹார்ட்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் த சோல்னு சொல்லலாம், ஸ்பிரிட்னு சொல்லலாம். பட் ஸ்பிரிட் ஸ்டபன் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய மனசாட்சி, அதாவது ஸ்பிரிட்டை அங்கே இது பண்ணுறாரு, ஹார்டன் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறோம். எப்படி ஆண்டவர் அந்த ஸ்பிரிட்ன்றதுக்கும் கான்சியஸ்னஸ்க்கு உள்ள கனெக்ஷனை நீங்கள் பாருங்கள். அடுத்தது நீங்கள் பாருங்கள், இன்னொரு வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், கிரியேட் இன் மீ a பியூர் ஹார்ட். இங்கேயும் பாருங்கள், 2 ஹார்ட் அண்ட் ஸ்பிரிட் 2 டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. 2 ஒன்றா சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட்ன்றது சோலுடைய டீப்பர் திங். நம்ம எதையாவது ஒரு காரியத்தை ஆழத்தில் கொண்டு போகிறது தான் ஹார்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே அந்த வித்தியாசம் பாருங்கள், பியூர் ஹார்ட் அண்ட் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஸ்பிரிட், ஆவி, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்த இருதயம் வேற, நிலவரமான ஆவி வேற. சுத்த இருதயம், pure heart relates to the soul, steadfast spirit relates to the spirit. Spirit இங்கே டேமேஜ் ஆயிருக்கு, இங்கே டேமேஜ் ஆயிருக்கு தாவீதுக்கு. the spirit got damaged. ஏன்னா அவனுடைய தொடர்ச்சியாக அவனுடைய அந்த பத்சேபால் பாவத்திலிருந்து தொடர்ச்சியாக அநேக காரியங்கள் செய்யும்போது ஸ்பிரிட் காட் டேமேஜ். பேசிக்கலி இஸ் லாஸ்ட் இஸ் கான்சியன்ஸ். அவனுடைய பாவம் எப்படி தாவீதால இந்த ஒரு காரியத்தை செய்ய முடிஞ்சது அப்படின்னு நிறைய நேரங்கள் நம்ம யோசிப்போம். இவ்வளோ அழகாக சங்கீதம் பாடினார், இப்படி இவ்வளோ அழகான வாழ்க்கையில் இருந்தார், எப்படி ஹவு வாஸ் டேவிட் ஏபிள் டு டூ திஸ்? அடல்ட்ரி கமிட் பண்ணுறாரு, ரைட். பட் ஒரு மனுஷனை, ஒரு இன்னசென்ட் மேனை கொல்ற அளவுக்கு போகும்போது அந்த கான்சியன்ஸ், புரியுதா, அவனுடைய மனசாட்சி எவ்வளவு தூரத்துக்கு இன்சென்சிட்டிவா இருந்திருக்கும். நீங்க ஜஸ்ட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். அதனால தான் அந்த டைம்ல தாவீது செய்யும்போது அவருக்கு அது புரியவே இல்லை. பட் இப்போ புரியுது. மை ஸ்பிரிட், ஐ லாஸ்ட் மை ஸ்பிரிட். அதனால சொல்றாரு, என்னுடைய renew a right spirit within me, steadfast spirit within me. It has to do with the conscious. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது just to show you one thing. So நான் சொன்னேன், முதலாவது conscience is part of the spirit. அடுத்தது நான் சொல்றேன் intuition. இங்க இது கொஞ்சம் நம்ம டீடைல்ல பார்ப்போம். intuition, உள்ளுணர்வு. இந்த ஸ்பிரிட்ல நிறைய காரியங்கள் நம்ம அறிய முடியும். இது நெகட்டிவ்லி நடக்கும், பாசிட்டிவ்லி நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட் கேன் ஹேப்பன் இன் த நெகட்டிவ்
இட் கேன் ஆல்சோ ஹேப்பன் இன் த பாசிட்டிவ். நம்ம தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அநேக காரியங்களை நம்மளால புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இன்ட்யூஷன் நம்ம சொல்றோம். இன்ட்யூஷனுக்கு மற்றதுக்கு என்ன வித்தியாசம் நீங்க பாருங்க. நாலேஜ் தட் கம்ஸ் டு us without help of our own mind. இதான் நான் லாஸ்ட் வீக்கும் சொன்னேன். நீங்க மைண்ட்ல யோசித்து ஒரு காரியத்தை நீங்க சொல்றது வந்து அது இன்ட்யூஷன்ன்றது, அது வேற இன்ட்யூஷன். தட் இஸ் யூ ஆர் யூசிங் யுவர் மைண்ட் ஃபார் தட். இந்த இன்ட்யூஷன்ன்றது வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட், உங்களை ஆவியில வரும். வி நோ த்ரூ அவர் இன்ட்யூஷன். அந்த இன்ட்யூஷன் ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு ஆவியில சொல்லுவாரு, உணர்த்துவாரு. அதுக்கப்புறம் தான் மைண்டை வச்சு நம்ம அதை யோசிப்போம். புரியுதா? நான் லாஸ்ட் வீக் சொல்லும்போது ரெண்டு வித்தியாசத்தை சொன்னேன். ஒன்று வந்து ப்ரெடிக்ஷன், இன்னொன்று வந்து ப்ராஃபஸி. ப்ரெடிக்ஷன் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் யோசித்து நீங்கள் சொல்லலாம். இப்போ நாளைக்கு மழை பெய்யுமா அப்படின்றத வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் நிறைய காரியங்களை வச்சு. அல்லது ஒருத்தர் உங்களை வீட்டில் ஒருத்தர் என்ன மார்க் எடுப்பாங்க அப்படின்றத நீங்கள் உங்களை மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். தட்ஸ் ப்ரெடிக்ஷன். நிறைய காரியங்களை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஆனால் ப்ராஃபஸி அப்படின்னு வரும்போது ப்ரெடிக்ஷன் கிடையாது. நிறைய நேரத்தில் இந்த ரெண்டு குழம்பப்படுது. நிறைய நேரத்தில் ப்ராஃபஸின்னு வரும்போது அது ஒரு விதமான இன்ட்யூஷன். அவருடைய ஆவியில், ப்ராஃபட்டோடைய ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் ஏவுறார் ஏதோ ஒரு காரியத்தை. அவர் மைண்ட்லலாம் யோசிக்க மாட்டார். ஆண்டவர் ஏவும் போது அவரோட வாயில் அவர் சொல்லுவார். ஆனால் நிறைய நேரங்களில் நீ கள்ள தீர்க்க தரிசனம் எப்படி நடக்குதுன்னா, இட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் தே யூஸ் தியர் மைண்ட் அண்ட் ப்ரெடிக்ட் திங். எங்கள் அக்கா ஒரு முந்தி ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தாங்க. அந்த சபையில் வந்து அவளும் அவங்க ஹஸ்பண்டும் நின்றுட்டு இருந்தாங்க கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னால். அப்போ பார்க்கும்போது அவள் கொஞ்சம் யங் கப்புள் மாதிரி தெரிஞ்ச அவள் இப்போவுமே எங்கே தான் இருப்பாள், அவளும் அவள் ஹஸ்பண்டும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்கே யாரோ ஒருத்தர் வந்து ப்ராஃபஸி சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களை பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே தே இமீடியட்லி யூஸ் தியர் மைண்ட் அண்ட் ஜட்ஜ். இவங்க ஏதோ யங் கப்புள், ஆனால் கூட பிள்ளை இல்லை. ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்துச்சுன்னா இவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஸோ அவங்க அங்கேருந்து இறங்கி வந்து ஆண்டவர் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு இதே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு குழந்தைய கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சிரிச்சுட்டு, எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கான்ப்பா, வி ஆல்ரெடி ஹேவ் அ சைல்டு, முன்னால் வந்து பேஸ் கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், அவன் தான் எங்கள் சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ you see the difference there. It's not a prophecy, it's a prediction. அவங்க வந்து ப்ராஃபஸி மாரி அதை கவர் பண்ணுறாங்க. புரியுதா? ப்ரெடிக்ஷன். அவங்க பார்க்குறாங்க யங் கப்புள் மாதிரி இருக்காங்க, பக்கத்தில் பிள்ளை இல்லை. ஸோ அவங்களோட அசம்ஷன் என்னன்னா இவங்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ நம்ம ஒரு ப்ராஃபஸி விடுவோம். அடுத்த ஒரு வருஷம் இருக்குது, ஒரு வருஷத்தில் பிள்ளை வந்துட்டா நம்ம உண்மையான ப்ராஃபிட். அடுத்த வருஷம் பிள்ளை வராட்டா எல்லாரும் மறந்துடுவாங்க, அதை யாரும் கண்டுக்கிட போகிறது இல்லை. ஏன்னா ஸோ இட்ஸ் ப்ரெடிக்ஷன், இட்ஸ் நாட் ப்ராஃபஸி. ப்ராஃபஸி வந்து ஆவியானவர் உங்களுடைய இருதயத்தில் உள்ள வந்து அவர் சொல்கிற காரியங்கள். ஆனால் நிறைய நேரங்களில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, ஆவியானவர் எனக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரீம் ப்ரெடிக்ஷனாக ப்ராஃபஸின்னு சொல்கிறது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னன்னா மண்டேல வர்றது எல்லாமே ஆவியானவர் சொன்னார்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணணும்னா, ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதான் உங்களோட ஸ்பிரிட் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கோ அப்போ தான் நீங்கள் உங்களால் அறிய முடியும் எது உங்களுடைய ஆவியில் உங்கள் ஆவியானவர் சொல்கிறார், எது நீங்கள் மைண்டில் யோசிக்கிறீங்கன்றது. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை லாஸ்ட் வீக் நான் முடியும் போது நான் ஒரு வசனத்தை சொல்லி முடித்தேன். எபிரேயரில் வேர்ட் ஆஃப் காட் வேர்ட் ஆஃப் காட் வார்த்தையை பற்றி சொல்லும் போது இட்ஸ் லைக் எ ஷார்ப் ஸ்வர்ட் தட் டைசெக்ட்ஸ் த சோல் அண்ட் த ஸ்பிரிட்னு இருக்கும். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, எது சோல் எது ஸ்பிரிட் அப்படின்றத ரெண்டையும் டைசெக்ட் பண்ணும். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். அது என்ன பண்ணுதா, வெட்டு தான். தேவனுடைய வார்த்தை அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கான். எது சோல் எது ஸ்பிரிட் அப்படின்றது ரெண்டையும் வருதா. எது உங்கள் மைண்ட்லேருந்து வருது, எது உங்கள் ஸ்பிரிட்லேருந்து வருது. ஸோ உங்களுடைய எண்ணங்களில் வருவது எல்லாம் உங்களை ஆவியானவர் கொடுத்து உங்கள் ஆவியில் வருவதில்லை. அதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும் வார்த்தையில். தேவனுடைய வார்த்தைக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்கா, தேவனுடைய வார்த்தைக்கு பேரலாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பண்ணும்போது தான் அதை நீங்கள் யூஆர் வேலிடேட்டிங் வித் வேர்ட் ஆஃப் காட். ஸோ புரியுதா? இந்த இன்ட்யூஷன்றது இங்கே பார்ப்போம். சில வசனங்களை நம்ம பார்ப்போம். மார்க் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். இங்கே ஒரு ஆண்டவர் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போது, but immediately when Jesus perceived in his spirit that they reasoned thus within themselves, yes, why do you reason about these things in your own hearts? இவங்க ஏதோ ஒரு காரியத்தை அவங்க நினைக்கிறாங்க. புரியுதா? இது நமக்கு இந்த கான்டெக்ட் நமக்கு எல்லாமே தெரியும். அந்த பேரலிட்டிக் ஆண்டவர் குணப்படுத்துறோன்னு அவங்க ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க. அவங்க வெளியே பேசலை, சொல்லலை. பட் இன்ட்யூஷன்றது இதுதான் அவருடைய இன்ட்யூஷன். அதாவது அவருடைய ஆவியில் என்ன பண்ணுறாருன்னா,
அவர்கள் இப்படியா சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து, perceived in his spirit அப்படின்னு இருக்காங்க. அவங்களுடைய என்ன நடக்குதா, அவங்க யோசிக்கிறாங்க, அவங்களுடைய ஆவியில இயேசு கிறிஸ்து அறிகிறார். He perceives them. He has that intuition. This is from the spirit. அவருடைய ஆவியில நிறைய நேரங்களில் நம்ம ஆண்டவர் நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஆவியில கொடுப்பாரு. ஆனால் நம்ம வந்து we are not sensitive to that guidance of the spirit. நிறைய நேரங்கள் நம்ம we miss. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க நிறைய இது வந்து அவருடைய சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் பண்ணல. நிறைய பேர் நினைச்சிருவாங்க அவங்க நினைச்சது எப்படி இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து கடவுள் அதனால அறிந்தார். இல்ல, அவருக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட அதே ஆவியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்றதை அறிந்து கொண்டார். It was something that used this perception. It came from the spirit. புரியுதா? இதை தான் நீங்க நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதான் நான் கொடுத்துருக்கேன். இதையே நீங்க நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுவாங்க. எப்படி? இதை வந்து அசுத்தாவிகள் மூலமாக உங்களோட ஸ்பிரிட்டை நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அசுத்தாவிகளும் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கும். இவன் அந்த நேரத்தில் இதை செஞ்சான், இவன் எப்படி இருந்தான், பழைய காரியங்களை எல்லாத்தையும் அசுத்தாவிகள் மூலமாக நிறைய காரியங்கள் ஃபார்ச்சூன் டெல்லிங் இதை நான் லாஸ்ட் வீக் கொஞ்சம் டீட்டெயில்டாக எடுத்தேன். ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியும். கிளேர் வாயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளேர் வாயன்ஸ்னா என்னன்னா, யாராவது நினைக்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. தட்ஸ் ஈவில் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணி. புரியுதா? ஸோ அது வந்து அதுவும் செய்யலாம், அதுவும் நடக்கும். உங்களுடைய ஆவியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆவியை அசுத்தாவியை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அதுவும் நீங்கள் செய்யலாம். பட் இங்கே அது நடக்கல. இங்கே வந்து ஆண்டவருடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரை கனெக்ட் பண்ணும்போது he is getting a revelation from God's word, from the Spirit of God. So there is an intuition there. அடுத்து இங்கே பாருங்க, இன்னொரு வசனம் அப்போஸ்தலர் 17:16 பாருங்க. இது வந்து பால் வந்து ஏத்தென்ஸ் போறாரு. ஏத்தென்ஸ்ல நிறைய விக்கிரகங்களா இருக்கு. அதை பார்த்த உடனே now while Paul waited for them at Athens, his spirit was provoked within him. ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் அடைந்து. நீங்க நிறைய காரியங்களை மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இந்த ஆவியிலேன்றதை நம்ம நிறைய நேரத்தில் மிஸ் பண்ணிடுறோம். எது ஆவின்னு சொல்றாரு, எது அவருடைய மைண்டுன்னு சொல்றாரு அப்படின்றத நீங்க நிறைய பார்க்கும்போது தான் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். See, இந்த ஆவியிலே அப்படின்னு சொல்லும்போது விக்கிரகங்களை பார்க்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் இந்த ஸ்பிரிட் டஸ் நாட் கம் ஃப்ரம் ஹிஸ் மைண்ட் திங்கிங் அபவுட் இட். Holy Spirit provokes within him. ஆவியானவர் அவருக்குள்ளே அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள அவருடைய ஸ்பிரிட்ல ஒரு ப்ரொவோகேஷன் வருது. பார்க்குறாரு, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது. நிறைய நேரங்களில் அந்த பேர்டன்றது இதுவும் ஒரு விதமான இன்ட்யூஷன் தான். நான் நிறைய நேரங்களில் பார்த்துருக்கிறேன். நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். எனக்கு என்னன்னா, யாராவது ஒரு பஞ்சாப்லேயே நான் நிறைய பார்த்துருக்கேன். அப்படி பஞ்சாப்லேயே எங்கேயோ இருந்து வருவாங்க, நார்த் இந்தியாவிலேருந்து வருவாங்க. இங்கே அவ்வளோ நீட் இருக்குது, இத்தனை பேர் சாகுறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய மைண்டில் அதை யோசித்து நான் அங்கே மிஷினரியாக போகிறேன்னு கையை தூக்கிட்டு போனவங்க இருக்குது. ஆனால் போன ஸ்பீட்லேயே திரும்ப வந்துட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். அல்லது ஏன்டா வந்தோன்னு இன்னும் உட்காந்துட்டே இருக்காங்க, புலம்பிகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த பேர்டன் வந்து இட் கேம் ஃப்ரம் தியர் மைண்ட். இட் டிட் நாட் கம் ஃப்ரம் த ப்ரோவோக்கிங் ஆஃப் த ஸ்பிரிட். பாலுடைய ஊழியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் அவருடைய ஆவியில உந்தப்படுகிறாரோ அப்போதான் எல்லா காரியங்களும் செய்யறாரு. ஒழிய மைண்ட்ல யோசித்து அனலைஸ் பண்ணி செய்யல. மைண்ட்ல நீங்க யோசிக்கலாம், தப்பு இல்லை. அல்டிமேட்டா உங்களுடைய உந்துதல் எங்க இருந்து வரணும்னு தெரியுமா? இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் த ஸ்பிரிட். புரியுதா? இயேசு கிறிஸ்து அதே நேரத்தில் நீங்க பாருங்க, இன்னொரு இதுவும் நீங்க பாருங்க, 2 Corinthians 2:13 பவுல் சொல்ற, I had no rest in my spirit. He did not say I had no rest in my mind. புரியுதா? மைண்ட்ல எனக்கு ரெஸ்ட் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம மைண்ட்ல ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம் நிறைய நேரத்தில். பட் இஸ் சேயிங், கிளியர்லி சேயிங், ஐ ஹேட் நோ ரெஸ்ட் இன் மை ஸ்பிரிட். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 13:21 இன்னொரு வசனம் பாருங்க. ஜீசஸ் வாஸ் ட்ரபிள்ட் இன் ஸ்பிரிட் அண்ட் டெஸ்டிஃபைட். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, he was troubled in the spirit and testified. அவரை யாரா காட்டி கொடுக்க போறான்னு தெரியுது. ஸோ அந்த சிச்சுவேஷன் வரும்போது அதை யோசித்து அவருடைய ஸ்பிரிட்ல அவருடைய மனதில் கலக்கமடையலை. இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் ஹிஸ் மைண்ட், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் ஹிஸ் மைண்ட், இட்ஸ் நாட் ஹேப்பனிங் இன் ஹிஸ் சோல். இட் இஸ் ஹேப்பனிங். இந்த ட்ரபிளிங் எங்க வருதுன்னா ஸ்பிரிட்ல வருது. புரியுதா? there is something bad going to happen. அது என்னுடைய சீஷன் மூலமாக வரப்போகிறதே அப்படின்றத அங்க அதை பார்த்தோன்னே அவருடைய ஆவியிலே கலக்க முடிந்தார் இருக்கும். ஸோ நீங்க பாருங்க, ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நம்மளோட செய்யறாரோ, இட் ஆல்வேஸ், ஆண்டவர் உங்களோட கிரியை செய்யும் போது, நான் அந்த மிஷினரி ஊழியத்துக்கு போறவங்களாலும் சரி,
மைண்டில் ஆரம்பிக்காது, எப்பொழுதுமே அது ஆவியில் ஆரம்பிக்கும். ஆவியில் ஆரம்பித்ததை நீங்கள் மைண்டில் யோசிக்கலாம், தப்பு இல்லை. பட் த ஸ்பிரிட் இட் ஹேஸ் டு கம் த்ரூ த ஸ்பிரிட். இன்னொரு வசனம் நம்ம ரொம்ப கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப வாசிப்போம், ஆனால் அநேக நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரியாமல் வாசித்துடுறோம். லூக்கா 1:46-47 பாருங்கள். லூக்கா 1 மேரி சாங்னு இருக்கும், மரியாதை அந்த பாட்டை பாடும்போது இது நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸும் தே டோன்ட் கெட் இட் ரைட். பட் கேஜேவி, நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லை, கேஜேவி என்கேஜேவி, நீங்கள் ஒரிஜினல் வேர்டுக்கு நீங்கள் போகணுன்னா கேஜேவி என்கேஜேவி போங்க. ஸோ இதில் ஒரிஜினல் க்ரீக்கில் என்ன இருக்கோ அந்த சேம் வேர்ட் அந்த டென்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மரியாதை அந்த பாட்டு பாடும்போது மை சோல், இங்கே 2 வித்தியாசத்தை கொடுக்குறாங்க. மரியாதை பாடும்போது மை சோல் மேக்னிஃபைஸ் த லார்ட். மேக்னிஃபைஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், இப்பொழுது என்னுடைய ஆத்மா களி கூறுகிறது. அண்ட் மை ஸ்பிரிட் ஹேஸ் ரிஜாய்ஸ்ட் இன் காட் மை ஃபாதர் இருக்கும். ரிஜாய்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் இருக்கு. நல்லா பாருங்க, இது நிறைய டிரான்ஸ்லேஷன் விட்டுட்டாங்க. பட் ஒரிஜினலாக இப்படி தான் இருக்குது. இட்ஸ் ஒரிஜினலி இன் கிரீக் திஸ் சாங் இஸ் ரிட்டன் லைக் திஸ். ஆனால் நிறைய நேரத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய இது என்னுடைய ஆவி களி கூறுகிறது, என்னுடைய ஆத்மா ஆவி களி கூறுகிறது அப்படின்னு தான் தமிழ்லேயும் இருக்குது. பட் நீங்கள் கேஜேவி என்கேஜேவி அல்லது ஆத்தரைஸ் கேஜேவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சேம் வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சேம் டென்ஸ். இங்கே ஒன்று சோல் மேக்னிஃபைஸ், ஸ்பிரிட் ஹேஸ் ரிஜாய்ஸ்ட். இதில் என்ன தெரியுதுன்னா, எப்போ ஸ்பிரிட் தான் முதல்ல ஆரம்பிக்குது. ஸ்பிரிட் ஹேஸ் ஆல்ரெடி ரிஜாய்ஸ்ட் இன் காட் மை சேவியர். ஆவி தேவனுக்குள்ளே களி கூர்ந்து விட்டது. இட் ஹஸ் ஆல்ரெடி, ஆவி களி கூர்ந்து விட்டது. அதனால் இப்போது என்னுடைய ஆத்மா அவரை மகிமைப்படுத்துகிறது. மை சோல் மேக்னிஃபைஸ் தி லார்ட் பிகாஸ் மை ஸ்பிரிட் ஹஸ் ஆல்ரெடி ரிஜாய்ஸ்ட். இதில் என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஸ்பிரிட் ஷுட் பி வேர் எவ்ரி திங் ஹேஸ் டு ஸ்டார்ட். ஆவியில் தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். உங்களுடைய உந்துதல், த இன்ட்யூஷன்றது, இட் ஹேஸ் டு ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த ஸ்பிரிட் அண்ட் வித் கான்ஷியன்ஸ் அண்ட் வித் த வேர்ட் ஆஃப் காட். அதோட ப்ராப்பர் பேலன்ஸ் என்னன்னு பாருங்கள். இன்ட்யூஷன் இன் த ஸ்பிரிட், அந்த இன்ட்யூஷனை உங்களை கான்ஷியஸில் நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் கான்ஷியன்ஸில் வச்சு அதை வேலிடேட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அதை வார்த்தையில் வச்சு வேர்ட் ஆஃப் கார்டில் வச்சு வேலிடேட் பண்ணுறீங்க. தென் யூ வில் நோ வெதர் தட் இன்ட்யூஷன் இஸ் ரிலீ ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆர் நாட். நிறைய நேரங்கள் அது ஒரு எக்ஸசைஸ் தான். இட்ஸ் லைக் அன் எக்ஸசைஸ், இட்ஸ் லைக் டூயிங் அ மசில் எக்ஸசைஸ் தான். நீங்கள் பண்ண தான் எது ஆவி, எது உங்களுடைய சிந்தை, எது பிசாசு போடுற சிந்தை, எது பிசாசு உங்களை போடப்படுறேன், இது எல்லாத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். இப்படி தான். ஸோ நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இந்த டிஃபரன்சியேஷனை நீங்கள் பார்த்தாதான் இதனுடைய இப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்பிரிட் சோலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வருது. அப்படி நீங்கள் அதை அப்படி வாசிக்கும் போது நிறைய நேரங்களில் எத்தனை பேர் நீங்கள் இதை இப்படி வாசித்திருக்கீங்க தெரியல. பட் டிரான்ஸ்லேஷன் இஸ் ஆல்சோ டு பிளேம் டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ கேஜேவிலே நிறைய பேர் வாசித்திருப்பீங்க. பட் கேஜேவியில் இது ரொம்ப கிளியராக இருக்குது. இட் இஸ் ஸ்பிரிட் ரிஜாய்ஸ்ட் இன் த லார்ட். நீங்கள் இதை ஸ்டடி பண்ணும்போது ஸோ இதெல்லாம் வாட் வி சி இஸ் தட் ஸ்பிரிட் இன்ட்யூஷன் ஆண்டவர் அதில் ஆரம்பிக்குது. தென் இட் கோஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர். ஸோ அடுத்தது முதலாவது சொன்னேன் ஸ்பிரிட் conscience, it helps us in our conscience spirit. ரெண்டாவது it helps us in our intuition through the spirit. ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை நம்மளுடைய இன்ட்யூஷனில் கொடுக்குறாரு. நான் இதை குறித்து நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சோன்னா நானும் நிறைய காரியங்களை யோசிக்க ஆரம்பிக்கும் போது இது ஸ்பிரிட்டா இது சோலா, இது ஸ்பிரிட்டா இது சோலா, நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய காரியங்கள் நம்ம மைண்டில் வரும்போது ஸ்பிரிட்டா இது சோலா. நீங்கள் அப்படி ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிங்க. நீங்கள் உண்மையில யூ வில் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வேர் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம். நிறைய காரியங்கள் நான் பேசியிருக்கிறேன். அது எப்படி பேசினேன்னு நான் பார்க்கும்போது இட் இஸ் த இன்ட்யூஷன் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறது மைண்டில் யோசிக்கவே இல்லை அந்த காரியத்தை. ஐ நோ தட் வெரி வெல். ஸோ யூ ஹாவ் டு லேர்ன் டு டிஃப்ரென்ஷியேட். இந்த ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண படிக்கணும், சோல் அண்ட் ஸ்பிரிட். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஷியன்ஸ், ரெண்டாவது இன்ட்யூஷன், அடுத்தது கம்யூனியன் வித் த காட் ஆல்மைட்டி. ஸ்பிரிட் அடுத்தது முக்கியமானது. ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியின் மூலமாக நம்ம செய்கிறது என்னன்னா, we worship or communion, we have communion with Almighty God. இதான் நான் சொன்னேன், அவங்க அந்த தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் ஆவி உயிரோடு இருந்தது, ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தது. ஸோ ஆண்டவர் அவங்களை துதிக்கிறதுக்கு ஒரு தடையும் கிடையாது. there was now nothing in between. flesh கிடையாது, மாமிசம் கிடையாது, சோல் அவங்க டாமினேட் பண்ணல, ஸ்பிரிட் வாஸ் டாமினேட்டிங். ஸோ they were worshipping.
ஸோ விழுந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த வர்ஷிப் எப்பவுமே சோல்லையும் பாடியிலையும் தான் இருக்குது. இதுதான் பழைய ஏற்பாட்டு வர்ஷிப்னு நம்ம சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டு வர்ஷிப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்ல என்ன, ஏன்னா ஸ்பிரிட்ல வர்ஷிப் பண்ண முடியாது அந்த டைமில், ஏன்னா ஸ்பிரிட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட். புரியுதா? இதான் பழைய ஏற்பாட்டு வர்ஷிப். நீ பழைய ஏற்பாடு வர்ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆடை கொண்டு வருவாங்க, வெட்டுவாங்க, அதெல்லாம் செய்கிறதெல்லாம் செய்யணும், அவ்வளோதான், செஞ்சுட்டு போகணும். நீங்கள் ஆடு வெட்டும் போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வெட்டுறீங்களா, இது வெட்டுறீங்களான்றதான் கணக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பலியிடணும். அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை எருசலேமுக்கு வருவாங்க, பலியிடுவாங்க, போயிடுவாங்க. அது வந்து உள்ள என்ன நடக்கணுன்றது எல்லாம் வெளிப்புறமான காரியங்களாக இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான், ஆவியானவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் சொல்றாரு. இதான் அந்த சமாரிய ஸ்திரீக்கு சொல்லும்போது, டைம் இஸ் கமிங், ஒரு நாள் வருகிறது, அப்பொழுது என்ன நடக்கும்னா எவ்ரிபடி வில் வர்ஷிப் மீ இன் ஸ்பிரிட் அண்ட் இன் ட்ரூத். ஆவியில என்ன ஆராதிப்பார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஆவி என்ன ஆகும்னா என்னுடைய ஆவியோடு புதுப்பிக்கப்படும். then you will be able to worship me and communicate with me in the spirit. எத்தனை பேர் அதனுடைய அர்த்தத்தை, அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், அதனுடைய வெயிட்டை புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. that we are able to connect to God once again. ஃபாலுக்கு முன்னால இருந்த அதே ஸ்டேட்டுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார். அதே மாதிரி ஸ்பிரிட்ல நம்ம அவரோட கம்யூனிகேட் பண்ண முடியும், ஆவியில் அவரோட நம்ம ஆராதிக்க முடியும். எத்தனை பேர் இது ப்ரிவிலேஜா எடுத்திருக்கீங்கன்றது தெரியும். அநேக நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன் நம்மளுடைய வர்ஷிப் அநேக நேரங்களில் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் வர்ஷிப். we are not worshiping God in the spirit. அநேக நேரங்களில் you have to worship God in the spirit. அதான் சொல்றாரு, we are, ஒரு காலம் வரும், அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அந்த பரிசுத்தாவியன் ஊட்டப்படும் போது தான், நமக்குள்ள அவர் வரும்போது தான் our spirit gets connected with God's spirit and we are living in that time when we are able to worship God in the spirit. பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 6வது வருக 17வது வசனத்துலயும் ஒன்று இருக்கு. பட் he who is joined to the Lord, one spirit with him. நம்ம என்ன நடக்குதுன்னா 1 கொரிந்தியர் நம்மளுடைய அவருடைய ஆவியோடு நம்மளுடைய ஆவி ஒன்னாக இருக்கிறது அப்படின்றதான் அங்க நம்ம பார்க்கிறோம். ஸோ இட்ஸ் த ஸ்பிரிட். யூ கேன் ஆல்சோ வர்ஷிப் காட் இன் த ஸ்பிரிட், யூ கேன் ஆல்சோ வர்ஷிப் காட் இன் த மைண்ட். பட் ஆண்டவர் மைண்டில் வர்ஷிப் பண்ணுறது அந்த காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்காது. நான் வந்து மைண்ட் வர்ஷிப்பை குறித்து நான் ஒன்றும் சொல்ல, நம்ம அதுக்கு தான் வருவோம். பட் அது அந்த காலத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இப்பொழுது இந்த காலத்துக்கு இந்த புதிய ஏற்பாட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமானது என்னன்னா, இந்த ஸ்பிரிட்ல நம்ம ஆண்டவர் ஆராதிக்க முடியும், ஸ்பிரிட்ல அவரை பாட முடியும், ஸ்பிரிட்ல அவரை வந்து நம்ம ப்ராஃபஸி சொல்ல முடியும், ஸ்பிரிட்ல நம்ம அவரோட ஜெபிக்க முடியும். ஸோ இதை குறித்து தான் அந்த 1 கொரிந்தியர் நம்ம இப்போ வாசித்த அந்த போர்ஷனுக்கு வருவோம். பால் இங்கே சொல்லும்போது சொல்றாரு, he is also differentiating spirit and the mind. ரெண்டையும் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்றது. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியம், ஸ்பிரிட் அண்ட் த மைண்ட். ஸோ ஸ்பிரிட்ல நம்ம ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லை, பேலன்ஸ், ப்ராப்பர் பேலன்ஸ். இங்கே அது ப்ராப்பர் பேலன்ஸை தான் பால் இங்கே கொடுக்குறாரு. ஸோ மெதுவாக வாசிப்போம். அதை therefore letting you speaks in tongue. இது டங்ஸ் பேசுகிற கான்டெக்ட்ல வருது. பட் இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிதிங். எல்லா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸுக்கும் இது அப்ளிகபிள். Let him who speaks in a tongue pray that he interpret. For if I pray in a tongue, my spirit prays. இப்போ ஒரு மனிதன் டங்ஸ்ல பேசும்போது என்ன நடக்குதுன்னா, he is praying in his spirit. He prays, my spirit prays. என்னுடைய ஆவி ஜெபிக்கிறது. His spirit prays, but my understanding is unfruitful. அதாவது மைண்ட். நிறைய நேரங்களில் நீங்கள் டங்ஸில் பேசும்போது என்ன நடக்கணும், நீங்கள் ஆவியானவரோட நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, உங்களுடைய மைண்ட் வந்து அன்ஃப்ரூட்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஆனால் நேரத்தில் ஆனால் என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய ஆவி ஆண்டவரோடு உறவாடி கொண்டு இருக்கிறது. உங்களுடைய ஆவி அவரோடு சேர்ந்து இட்ஸ் கம்யூனிகேட்டிங் வித் காட். இட்ஸ் கம்யூனிகேஷன் வித் காட் ஸ்பிரிட். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்க அந்த ஆவியை கொடுத்துருப்பது அவரோடு கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ மை மைண்ட் இஸ் அன்ஃப்ரூட்ஃபுல். இங்கே ப்ராப்பர் பேலன்ஸ் கொடுக்குறாரு பால். What is the conclusion then? அப்படின்னு சொல்லிட்டு, I will pray with my spirit and I will also pray with understanding. ரெண்டையும் சொல்றாரு. நான் ஆவியில மட்டும் நான் ப்ரே பண்ணக்கூடாது, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மைண்டை யூஸ் பண்ணி ப்ரே பண்ணணும். I will sing in the spirit, I will also sing with the understanding. அப்படின்னா ஆவியில பாடுறதுன்னா என்ன, அவங்க பாடும்போது நீ ஆவியில பாடுறதுன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆவியில பாடும்போது நீங்க ப்ரீ கன்சீவ்டு டியூனை பாட மாட்டீங்க, ப்ரீ கன்சீவ்டு வேர்ட்ஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரு டியூன் கொடுப்பாரு. அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு
வார்த்தையை கொடுப்பாரு, அதன் மூலமாக நீங்க பாடுவீங்க. தட்ஸ் சிங்கிங் இன் த ஸ்பிரிட். அதான் சொல்றேன், ஐ வில் சிங் இன் த ஸ்பிரிட். சிங்கிங் வித் அண்டர்ஸ்டாண்டிங்னா இப்போ நம்ம பாடுறது, நம்ம அந்த வாசனை அந்த ஆல்ரெடி உள்ள லிரிக்ஸ் ஆல்ரெடி டியூன்ல நம்ம பாடுறோம். இது சிங்கிங் இன் த மைண்ட். சிங்கிங் இன் த ஸ்பிரிட் இஸ் a different thing. அது என்ன, அது சொல்றாரு. அதர்வைஸ் இஃப் யூ பிளஸ் வித் த ஸ்பிரிட், ஸோ மற்றவனுக்கு அது என்ன புரியும் அப்படின்றத அவர் சொல்றாரு. ஸோ அதே மாதிரி ஸ்பிரிட்ஸ் ஆஃப் த ப்ராஃபட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு த ப்ராஃபட்ஸ். இன்னைக்கு நம்ம இதையும் நம்ம இது பண்ணுவோம். ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு, அவங்க வந்து ஸ்பிரிட்டுக்கும் எனக்கும் சம்மதமே இல்லை, நான் எதெல்லாம் என் மைண்ட்ல லாஜிக்கலா படுதோ அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேணும், இந்த ஸ்பிரிட் இன்ட்யூஷன் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் இப்படின்னு சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரீம், இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம். நான் அடுத்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா எல்லாமே ஸ்பிரிட் தான். அவங்க நீங்க வார்த்தையை சொன்னீங்களா, அது பைபிள் அப்படி இருக்கலாம், ஆனா எனக்கு ஆவியானவர் இப்படிதான் சொன்னாரு, நான் ஆவியில் இப்படிதான் ஃபீல் பண்றேன். இது அடுத்த எக்ஸ்ட்ரீம். இது அடுத்த எக்ஸ்ட்ரீம். எது வேணாலும் அவங்க 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 நினைக்கிறதெல்லாம் ஆவியானவர் சொன்னதுதான், அவங்க மைண்ட்ல வர்றதான் ஆவியானவர் சொன்னதுதான், அவங்க எது வேணாலும் சொல்லலாம், அது எல்லாமே ஆவியானவர் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய டிசெப்ஷன், எல்லாமே இன்னைக்கு தவறான ப்ராஃபசிஸ் எல்லாமே நடக்கிறது இந்த அடுத்த எக்ஸ்ட்ரீம் தான். எவ்ரிதிங் ஐ டூ இஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். ஸோ அதுக்காக அவங்க சத்தம் நல்லா போடுவாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க, வெளியே டங்ஸ் பேசுகிற மாதிரி நிறைய காரியங்கள் நடக்கும். பட் அது எல்லாமே டங்ஸ் பேசுறது பைபிளில் தெளிவாக இருக்குது, நீங்கள் ப்ரைவேட்டாக தான் பேசணுன்றது. அப்படி பப்ளிக்காக பேசினா யாராவது இன்டர்பிரட் பண்ணணும். அதான் இந்த கான்டெக்ட், இந்த வார்த்தையை நம்ம இந்த வார்த்தையை நம்ம வாசித்ததனுடைய கான்டெக்ஸ்டே அதுதான். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு எதெல்லாமா சொல்லிட்டு இருப்பாங்க. தீர்க்க தரிசனம் சொல்றேன்னு சொல்லிட்டு தேவருபி நான் சொன்னேன்ல, அப்போ அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க நிறைய. இந்த இயர் பிகினிங் ஆனோன்னா முந்தி நிறைய கொடுத்தாங்க, இப்போ யாருமே கொடுக்கறது இல்லை. அது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரெடிக்ஷன், இட்ஸ் நாட் ப்ராஃபஸி. ஆனால் அவங்க சொல்லுவாங்க இது ப்ராஃபஸின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபஸி கிடையாது, இட்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். பட் இன்னைக்கு ஸ்பிரிட்ல எதெல்லாம அவங்க என்னெல்லாமோ வருதோ எல்லாத்தையுமே இன்னைக்கு ஸ்பிரிட்ல ப்ராஃபஸின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் சொல்றாரு, ப்ராஃபஸின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய காரியங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே இட் இஸ் நீங்க சில கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா ப்ராஃபஸி சொல்றேன்னு சொல்லிட்டு நிறைய கோமாளித்தனமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஆவியானவர் என்னை ஊந்திட்டார், ஆவியானவர் என்னை சொல்ல சொன்னார். சத்தம் நடக்கும், கூச்சல் நடக்கும், உருளுவாங்க, பரலுவாங்க, வாயில வந்ததெல்லாம் சொல்லுவாங்க, சிரிப்பாங்க, உருளுவாங்க. இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆவியானவர் என்னை டேக் ஓவர் பண்ணிட்டார், என்னால் ஒண்ணுமே செய்ய முடியல. இட் வாஸ் த ஸ்பிரிட். இன்னைக்கு இந்த காரிஸ்மாட்டிக் சர்க்கிள்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் வந்துட்டாரு, அவ்வளவுதான். இனிமே டங்கு நீங்க நிறைய நேரத்தில் பாருங்க, டங்கு கொட்டடிப்பாங்க. கொட்டடிக்கும் போது அவங்க நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன செய்யறோன்னே தெரியாது. நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன், நம்ம ஊர் சைட்ல நடக்கிறதுனால ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டு பாட டங்கு அடிக்கும் போது அவங்க வந்து தே கெட் சம்ஹவ் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷனல் வேற லெவலுக்கு போவாங்க. அப்போ சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்றது எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது, ஆவியானவர் வந்தார், என்ன நடந்துச்சுனே தெரியாது, இட் ஜஸ்ட் டுக் கண்ட்ரோல் ஆஃப் மீ, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெளிவாக இருக்குது. The spirit of the prophets are subject to the prophets. அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னைய வந்து ஆண்டவர் என்னைய டேக் ஓவர் பண்ணிட்டாரு, என்னால் ஒன்றும் சொல்ல முடியல, அதுக்கு மேலே என்னால் செய்ய முடியலன்னு சொல்கிறதெல்லாம் இட் இஸ் அகேன்ஸ்ட் காட்ஸ் வேர்ட். அதனால தான் இந்த நிறைய பேர் ஆவியில் நான் இருக்கிறேன், ஆவியில் எல்லா காரியங்களையும் செய்கிறேன், ஆவியில தான் ஆவியானவர் எனக்கு பேசிக்கிட்டே இருக்கார், ஆவியானவர் மூலமாக சொல்கிறேன். அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிப்ளிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்றுமே இருக்காது, பேசிக்கே இருக்காது. அவங்க தான் அந்த ஆவியில் எல்லா காரியங்களும் ஆவின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, செய்யறதெல்லாம் செய்வாங்க, செஞ்சுட்டு ஆவியானவர் சொல்ல சொன்னார், ஆவியானவரை பேச சொன்னார், ஆஸ் இஃப் அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலும் இல்லாத மாதிரி. பட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஃப் யூ ஆர் டூயிங் எனிதிங் இன் யுவர் ஸ்பிரிட், your spirit is under the control. You can always stop it, you can always say no to it, you can always say, நீங்க ஒருவேளை சில நேரம் ஜபம் பண்ணும்போது நீங்க டங்ஸ் பேசணும் வந்தாலும் you can always stop it, உங்களால முடியும். சில பேர் சொன்னாங்க நீங்க ஏன் டங்ஸ் பேசுறீங்க அப்படின்னு, என்னால நிறுத்த முடியலன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அங்க 40வது வசனத்துல அழகா முடிக்கிறாரு, everything should be done decently and in order. ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே, சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் செய்ய கடவுது. ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்னு சொல்றது வந்து தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். அது தேவனுடைய வார்த்தையின்படி கிடையாது.
யுவர் ஸ்பிரிட் இஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். ஸோ அல்டிமேட்லி நீங்கள் வந்து ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியை எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். அடுத்த வீக்கில் வந்து சோல் குறித்து நம்ம இன்னும் நல்லா டீப்பாக பார்ப்போம். ஸ்பிரிட் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற நோக்கம் நம்ம ஐ திங்க் யூ வில் பி இது வரைக்கும் லாஸ்ட் மெசேஜ் இந்த மெசேஜ்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒன் திங் டு அண்டர்ஸ்டாண்ட், புரிகிறது ஒன்று, பட் அதே நேரத்தில் அதை வந்து உங்களுடைய லைஃப்பில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்பிரிட் சோல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய லைஃப்பில் எது ஸ்பிரிட் எது சோல் அப்படின்றத நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். நீங்கள் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு இந்த ஆவியை கொடுத்தத நோக்கமே நம்மளை வந்து என்னன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள அந்த ஸ்டேஜுக்கு நம்மளை ரெஸ்டோர் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் புரியணும். தட்ஸ் வை ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. பாடி அண்ட் சோல் பழைய ஏற்பாட்டிலே நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது, நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அது தப்புன்னு சொல்லணும்னா தாவீது எழுதின அநேக காரியங்கள் அவருடைய மைண்டில் எழுதினார், நிறைய காரியங்கள் ஸ்பிரிட்லேயே எழுதினார், ஆவியிலே எழுதினார். there were some people, நிறைய பேருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நிறைய பேர் மூலமாக உந்தப்பட்டு அநேக காரியங்களை செய்தார். அதில் பழைய ஏற்பாட்டிலே செய்தார்கள். சவுல், தாவீது, சாமுவேல் அநேக நேரங்களில் ப்ராஃபஸி சொன்னார். எல்லாமே ஸ்பிரிட்டில் ஆவியானவர் அவர்களுடைய ஆவியின் மூலமாக உந்தி தான் செய்தார்கள். பட் அது வந்து இட் வாஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, எல்லாருக்கும் அது நடக்கலை. ஆனால் அந்த சேம் ப்ரிவிலேஜ், அதே ப்ரிவிலேஜ் ஆண்டவர் இப்பொழுது நமக்கு ஆவியின் மூலமாக, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் மூலமாக நம்மளாலையும் செய்ய முடியும். ஸோ அந்த ஸ்பிரிட் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஸ்பிரிட் அண்ட் த சோல்ன்றது வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து வி ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இட். நீங்கள் வந்து நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்யணும்னு நினைக்கலாம், அதாவது ஆண்டவருக்காக ஏதாவது காரியத்தை செய்யலாம்னு நினைக்கலாம். இன்னைக்கு ஆஸ்வல் சேம்பர்ஸுடைய அந்த டிவோஷன் நீங்கள் வாசித்தீங்களான்னு தெரியல, பட் அவர் சொன்னார், சில பேர் சம் பீப்புள் வாண்ட் டு சஃபர் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவருக்காக நான் பாடுபட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சி சஃபர், வாண்டிங் டு சஃபர் அப்படின்னாலே there is something wrong with you. nobody wants to suffer. பட் யார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், யார் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார், யார் ஆண்டவருக்கு வேண்டும், நாட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு சஃபர், but for people who wants to be led by his spirit. அவர்களுடைய ஆவியில உந்தப்பட்டு நடத்தப்படுகிறவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர்கள் தான் ஆண்டவர் தேவை. அப்படி ஆவியில உந்தப்பட்டு ஆண்டவர் அவர்களை வழி நடத்தும் போது அதுல அவங்களுக்கு சஃபரிங் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்வார்கள். பட் எடுத்த உடனே நான் ஆண்டவருக்காக சஃபர் பண்ணணும் அப்படின்றது வந்து தட்ஸ் நாட் பிப்ளிக்கல். தட் இஸ் சம்திங் ராங் வித். எனக்கு சில பேரை தெரியும், நான் ஆண்டவருக்காக சஃபர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே கடினமான இடத்துக்கு அவங்களாவே போறாங்க, யூசிங் தேர் ஓன் மைண்ட். நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு எது ஃப்ரூட்டும் இல்லை. நான் பேசிக்கலி தே டோன்ட், அவங்களுக்கு ஆண்டவர் அங்கே ஆண்டவர் அங்கே கொண்டு போகவே இல்லை, ஆவியிலே நடத்தப்படவில்லை. அதான் நான் சொல்றேன், they were not led by the spirit, they were led by their own thinking. என்ன திங்கிங்னா, நம்ம ஆண்டவருக்காக சஃபர் பண்ண ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆண்டவர் ரொம்ப ப்ளீஸ் பண்ணிடலாம். You cannot please God by telling that I want to suffer for you Lord. அது மூலமாக நீ ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணவே முடியாது. எப்படி நீங்க ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணலாம்னா, when your spirit is in connection with his spirit, உங்களுடைய ஆவி அவரோட ஆவியோடு சேர்ந்து அவர் என்னென்னலாம் சொல்லுகிறாரோ அதை உங்களோட ஆவியின் மூலமாக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர்கள் தான் only those people can please God. அவர்கள் தான் ஆண்டவரை அவங்க மகிமைப்படுத்த முடியும், அவர்கள் தான் ஆண்டவரை ப்ளீஸ் பண்ண முடியும். அவர்களே தான் ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரே தவிர, நான் ஆண்டவருக்காக இதை செய்வேன், நான் ஆண்டவருக்காக சஃபர் பண்ண போகிறேன், நான் ஆண்டவருக்காக இந்த இடத்துக்கு போகிறேன், நான் ஆண்டவருக்காக என்னுடைய வேலையோட போகிறேன், நீங்கள் ஆண்டவருக்காக வேலையோட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் உங்களுடைய ஆவியிலே உந்தினால், if the spirit leads in your spirit, then you can do whatever God tells you to do. God is looking for people who are led by his spirit through their spirit. அவர்களுடைய ஆவியின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக
அவர்களுடைய ஆவியிலே ஆண்டவர் அநேக காரியங்களை செய்வதற்காக நிறைய நேரங்களில் ஆவியானவர் சொல்வது உங்களுக்கு புரியாது. ஆண்டவர் சொல்வது நீங்கள் இந்த ஸ்பிரிட் இன்ட்யூஷனில் இன்னொரு வசனமும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பவுல் சொல்லுவார்ல, எருசலேமுக்கு போகிறேன், ஆவியான ஸ்பிரிட் இஸ் லீடிங் மீ டு, நல்லா அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர்ல இருக்குது. ஸ்பிரிட் இஸ் லீடிங் மீ டு ஜெருசலேம், I am going there not knowing what will happen to me there. எபேசு சபையிலிருந்து அவர் எருசலேமுக்கு போறாரு. அப்போ அந்த எல்டர்ஸ் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, அவங்க எல்லாம் சொல்றாங்க, போகாத பால், நீ போனா உன்னை அடிப்பாங்க. ஒரு ப்ராஃபட் கத்திட்டு சொல்றான், அவன் ப்ராஃபஸி வேற பண்றான், இப்படி நீ கட்டப்படுவ அப்படின்னு சொல்றாரு. ஆனா பால் சொல்றாரு, நான் அங்கே போவேன். ஏன்னா ஸ்பிரிட் இஸ் லீடிங் மீ. ஸ்பிரிட் இஸ் லீடிங் மீ. நல்லா வாசித்து பாருங்க. I am going there in the spirit, not knowing what will happen to me. அப்படின்னா என்னன்னா, ஆவியானவர் என்ன அங்கே கொண்டு போறார், லாஜிக்கலாக எனக்கு புரியல, லாஜிக்கலாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, மைண்ட் வைஸ் என்னால் ஏன் எருசலேம் போறேன்னு எனக்கு தெரியல. ஆவியானவர் என்னை கொண்டு போகிறார், நான் போகிறேன், அவ்வளோதான். நான் எருசலேமுக்கு போய் சஃபர் பண்ண போறேன்னு போல, ஆவியானவர் என்னை கொண்டு போக போறேன். எனக்கு தெரியும் அங்கே சஃபரிங் இருக்குன்னு தெரியும். ஏன் போறேன்னா சஃபர் பண்றதுக்காக போல, ஆவியானவர் என்னை கொண்டு போகிறார். The Spirit is leading me. நிறைய நேரங்களில் ஆவியானவர் உங்களை வழி நடத்தும் போது உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட்ல புரியாது. பட் டெஃபினெட்லி வேதத்தின் படி நீங்க கரஸ்பாண்ட் பண்ணீங்களோ அது கரஸ்பாண்ட் ஆகும். உங்களுடைய லாஜிக்கல் மைண்ட் எப்பொழுதுமே லாஜிக்கல் மைண்ட்ல உங்களுக்கு புரியவே புரியாது. பட் தட்ஸ் ஹவ் த ஸ்பிரிட் லீட்ஸ். அப்படிதான் ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். மரியாளுக்கு அந்த தேவதூதன் வந்து சொல்லும் போது அது எல்லாமே ஆவிக்குரிய காரியங்கள். அவளால் ஒண்ணுமே புரிந்து கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமே அவளால் அதை புரிந்து கொள்ள முடியல. It all happened in the spirit, but she accepted it and she was led by the spirit. ஆண்டவர் நம்மிடத்துல கேட்பது எல்லாமே தான், ஷார்பன் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியை நீங்கள் ஷார்பன் பண்ணுங்க. Be sensitive to your spirit so that when I speak to you, you know that it is my spirit that is speaking to you. So try to differentiate the soul and the spirit. ஆவியில நீங்க இன்னும் ஷார்ப்பனாக ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்து செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் ஆவிக்குரிய அளவில் இன்னும் மேலே போவதற்கு ஆண்டவர் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இன்னையோட நம்ம ஸ்பிரிட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து சோல், தென் வில் அதுக்கப்புறம் நம்ம பாடியை குறித்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆண்டவர் எப்படி வழி நடத்துகிறார்ன்றது அதன்படியாக நான் செய்வோம். மே காட் பிளஸ் தீஸ் வேர்ட்ஸ்.